ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். நான் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ்மா. மோஸ்ட் வெல்கம். வாங்க. பாருங்களா, பிரகாசமா இருக்கீங்க. அந்த தாமரை மலர்கள் போல. We are class apart. Always have the conviction. We are the torch bearers. We are the beacon light. Show the path. நாம பார்த்து எப்படி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது எந்த பேரு வச்சாலும் கும்பிட்டுதான். நாம நினைச்சு நடக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை. இட் ஹேப்பன்ஸ். லைஃப் இஸ் a flow of a sequence of experiences. அனுபவங்களின் கோர்வை தான் வாழ்க்கை. அதனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படுறது நம்ம நினைச்சது நடக்கிறதுன்னு கிடையாது. போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வாழ்க்கை நீரோட்டத்தோட. அது ரமண பகவான் ரொம்ப அழகா சொல்ற, வாழ்க்கை நீரோட்டத்துல போறப்ப அந்த ஆற்றொழுக்கின் ஆறுனை வீழ்ச்சி போல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறப்ப எத்தனையோ அனுபவங்கள் இருந்து, கண் முழிச்சதுல இருந்து, காஃபி குடிக்கிறது, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து, வீட்டுக்காரர ஆபீஸ்க்கு அனுப்புறதுல இருந்து, பலவிதமான உணர்வுகளின் கலப்பு. போராட்டம் சொல்ல முடியாது, பலவிதமான. That is multitasking happens with everybody. At a time you need to face so many issues. ஒண்ணு பின்னாடி ஒண்ணுதான் பரவாயில்ல, சமாளிச்சிடலாம். At a time you will be pressurized as to how to handle. அந்த மாதிரி நேரங்கள் தான் live in the present. வந்தாச்சு, we have come down. Let us take the responsibility. Responsibilities are taken, not given. இது நம்ம வீடு, நம்ம குழந்தைங்க, நம்ம வீட்டுக்கார, நம்ம தான் பார்த்துக்கணும். அப்படி வர்றச்சியே you will have a surge of energy within you. You have got so much of energy. நம்ம கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தியை தான் வெளிக்கொண்டு வரணும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய சுதர்ஷன அண்ட் ஆல் தி யோகாஸ். அப்ப ரமண பகவான் சொல்றார், அந்நிய பாவத்தை விட அனன்ய பாவம் ரொம்ப முக்கியம். அந்நிய பாவம்ங்கிறப்ப நீ வேற நான் வேற. அதுதான் ஆரம்ப காலம். ஏன்னா மனதுக்கு இட் cannot ஒர்க் ஆன் abstract. கண்ணுக்கு தெரியாததை, புலன்களுக்கு எட்டாததை மனசு பிடிச்சிக்க முடியாது. இப்போ நீங்க ஃபாரின் போறீங்க, போயிட்டு அங்க ஒரு பசிக்கிறது, அங்க போயிட்டு ஹோட்டல்ல பார்த்துட்டு லிஸ்ட் போட்டிருக்காங்க, இது இதுன்னு எந்த ஒரு பேரும் புரியல. ஆனா கண்ணு பாக்குது, த திங்ஸ் எக்ஸிபிட்டட். நீங்க கையை காட்டி அது வேணும்ங்கிறீங்க, அவனுக்கு தெரியும் அது பேர். ஓ, அவன் பேர் சொல்லுவான். ஃபாரினர் இருந்துச்சுங்க, ஓ நீ கேக்குறது இதா இதாப்பா பாதுஷாவா அப்படிங்கிறான். பாதுஷாங்கிறது ரஷ்யன் தெரியாது, ஆனா இந்த ஸ்வீட் சாப்பிடணும்னு இருக்கு. அதை கையை காட்டுறான், இது வேணும், இது பேரு பாதுஷா. அவன் திருப்பி பாதுஷா. இவனுக்கு லாங்குவேஜ் தெரியாது, அவனுக்கு லாங்குவேஜ், ஆனா பொருள் தெரியும். ஏன்னா அது எங்கேயோ எப்போ சாப்பிட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆழ்நிலை மனப்பதிவுகள், சித்தம், மண், புத்தி, சித்தம், அகங்காரம், அந்த அனுபவம் நம்ம கொடுக்கறது. ஓ இது ஸ்வீட், இது நல்லா இருக்கும் சாப்பிட்டா, ஐ ஹர்ட் அபவுட் இட். நீங்க கொடுத்த உடனே சாப்பிட்டா ஒண்டர்ஃபுல் இட் இஸ் அவன் லாங்குவேஜ் சொல்லுவான். அவன் மூத்துட்டு சிரிப்பை நமக்கு காட்ட, ஓ வெரி குட், இவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இட் இஸ் நத்திங் பட் தி எக்ஸ்பிரஷன், எமோஷன்ஸ். உணர்வுகளால் ஆக்கப்பட்டவர்கள் தான் நண்பர்கள். அதனால்தான் நம்முடைய ஆழ்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவ்வளவு அறிஞர்கள், அவ்வளவு புத்திசாலிங்க. மனுஷன் பத்தி தெரியும் அவளுக்கு. இவன் எப்படி நல்ல வழி கொண்டு வர யோசிக்கிறாங்க. அடே கோவிலுக்கு போ, நல்லது என்ன. we are nothing but the frequency, vibration and energy. ஸோ உங்க ஃப்ரீக்வன்சி அதிகமாக அதிகமாக உங்களை சுற்றி ஆனந்த அலைகள் பரவல். அந்த கோயிலுக்கு போனோம்னா யாருமே நான் நல்லா இருக்கணும், என் வீட்டுல நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன். நான் கெட்டு போனோம், என் பொண்டாட்டி குடிக்க வர போனோம், என் பையன் உருப்படவே கூடாது அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆக நோயிங்லி ஆர் அன்னோயிங்லி நம்முடைய பெரியவங்க ஒரு இடம், கோவில், கோயில், கோ என்றால் தலைவன், அரைவன், இல் என்றால் வீடு ஆர் இடம். சோ எல்லாத்தையும் மீதி ஒரு பரம சக்தி ஒன்று இருக்கு. அந்த சக்தி உரையக்கூடிய இடம் நம்மளா போக்கஸ் பண்றோம். இட் இஸ் லைக் அ பர்மனன்ட் மேக்னெட். A permanent magnet attracts everything. அது போல ஒரு கோயில் உருவாக்க வச்சு நம்ம போய்ங்க நம்மளும் ஒண்ணு இருக்குது. இவங்க எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க, எனக்கு பணம் சேரணும், நான் எப்படி பண்ணணும், நான் செஞ்ச தப்ப மன்னிச்சு கடவுளை இனிமேல் பண்ண முடியாது, பண்ண மாட்டேன். கன்ஃபெஷன்.
அப்போ த பிளேஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். அதுதான் நமக்குள்ளவும் இம்மிடியட்லி யூ கெட் எனர்ஜைஸ்ட் வித் த பாசிட்டிவிட்டி. நமக்கும் தெரியாம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு நிம்மதி வரும். அதுக்காகத்தான் அந்த கோவில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி சாருபியம், சௌலபியம், சாமீபியம், சாநித்தியம், சாயுஜ். சாருபியம் ஒரு அழகான வடிவம், அந்த சக்திக்கு ஒரு வடிவம் தரீங்க. ஸ்ரீராமன், கோதண்டராமன் சொல்றீங்க, அம்பாள் காளிகாம்பாள்ங்கிறோம், நடராஜருங்கிறோம். அதெல்லாம் பார்க்கறச்சே ஒரு நிம்மதி வருது, தெம்பு வருது. எத்தனையோ ஜென்மாக்களை நம்ம இருக்குங்க. அதை பார்த்து நமக்குள்ள ஒரு விரிவாக்கம் ஏற்படுது. ஆஹா, எவ்வளவு அழகா ஆனந்த நடனம் அப்படின்னுட்டு நம்ம பார்க்கணும். இடது காலை தூக்கி ஆடும் நடராஜர் என்ன அழகாக இருக்கார். அவர் என்ன வடிவம், இவ்வளவு பார்த்து ஜவரா இருக்கு. குறித்த புருவமும், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும், பனித்த சடையும், பால் போல் மேனியில் வெந்நீரும், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தையே. மனுஷ பிறவி எனக்கு வேணும். ஏன்னா இந்த அழகை ரசித்து நான் அனுபவிக்கணும். குனித்த புருவமும், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிக்கும். என்ன தமிழ் சார், தமிழ். ஈயன் சிரிக்காம கொஞ்சம் சிரிக்கிறது ஒண்ணு தெரியண்டா எனக்கு. ஒரு அம்மா பார்ப்பாங்க, பையன் தப்பு பண்ணிட்டு வருவான், அவன் பண்றச்சே அம்மாவுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குமிழ் சிரிப்பு, ஏண்டா படவா தப்பண்ணியே நீ, ஆவான் தலை குனிகிற மாதிரி குமிழ் சிரிப்பும். பனித்த சடை, பால் போல் மேனியில் வெந்நீரும், இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்ற. அது நிறைய இருக்கு. இடது கால் ஏன் வலது கால் நிறைய இருக்கு. ஆக அந்த சாரூபியம் ஒரு அழகான வடிவத்தை பார்க்கறச்ச நமக்கும் தெரியாம மனசு அதுல ஈடுபடுது. So you are able to grab the mind and focus. First point. Second point, சௌலபியம். அவருக்கு இருக்க எல்லா கல்யாண குணங்கள். நீதான் வெற்றி வீரன், நீதான் தீரன், நீதான் எல்லாரையும் காப்பாற்றணும், நீங்க எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இட் இஸ் நத்திங் பட் தி சைக்கலாஜிக்கல் ஆட்டோ சஜஷன்ஸ். கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட். விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம், எல்லாமே கந்த சஷ்டி கவசம், எது வேணா, துக்க நிவாரண அஷ்டகம் எல்லாம் எடுத்தீங்கன்னா போற்றி போற்றி போற்றும் சிவபுராணம். யாரை போற்றுறீங்க? நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்தியை தான் போற்றுங்க. இட் இஸ் நத்திங் பட் தி ஆட்டோ சஜஷன்ஸ். இந்த காலத்துல மாடர்னைஸ்ட் சைக்காலஜிஸ்ட், சைக்கியாட்ரிக் பண்றப்ப சோ உங்க மனசு சுத்தப்படுது. சௌலபியம். அண்ட் தென் சாமீபியம். சாமீபியம்ங்கிறப்ப நீங்க பக்கத்துல வர்றீங்க. ஆஹா, இந்த கோவில் வந்து எவ்வளவு நிம்மதியா இருக்குடா, வாரத்து ஒரு முறையா இந்த கோயிலுக்கு வரணும்ப்பா, திருப்தியா இருக்குடா. வெளியே போனா ஒரே இறைச்சல், இங்க இருக்கிற 10 நிமிஷம் அது நிம்மதியா. சாமீபியம். அப்புறம் சாநித்தியம். கடவுளே நீ அப்பா, எனக்கு என்னை காப்பாற்றணும். அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாரு? நீ அங்க, நான் கீழே, உன்னுடைய சேவகன் நான், உன்னுடைய குழந்தை நான், என்ன பார்த்துக்காம நீ எப்படி என்ன விட முடியும் அப்படின்னுட்டு யூ எஸ்டாப்ளிஷ் அ ரிலேஷன்ஷிப். சாநித்தியம். நீங்க மேல, நான் கீழே, நீங்க என்னோட அம்மா, நான் குழந்தை, நீங்களோட அப்பா, என பையன், அப்படி எஸ்டாப்ளிஷ். ஸோ மைண்ட் கெட்ஸ் டியூன்ட் அண்ட் பாண்டட். வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் தொய்த்தலருது. வகுத்தான். You have come with a destiny. Destiny. Never forget it. Sivasutra says, Pancha Kanchukas, 5 Kanchukas. நீங்க ஒரு 5 உரையோட நம்ம பிறந்திருக்கோம். காலா, நியதி, கலா, வித்யா, ராகா. காலா, நியதி, கலா, வித்யா, ராகா. இது எங்கேயும் தப்பிக்க முடியாது. எப்படி ஒரு கூட்டு புழுவை பண்ணாங்களோ அது மாதிரி உரைச்சி தள்ளிட்டார். அந்த வண்ணத்து பூச்சியை வர்றதான் நம்ம செய்யக்கூடிய சாதனைகள். ஆக சாநித்தியம், சாமீபியம். அப்படி இருக்க ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், இறைவா நீ வேற இல்லை, நான் வேற. அன்பின் தத்துவம். அதுதான் ஸ்ரீராம பிரானே வந்து ஆஞ்சநேயர் கேட்டதா, ஆஞ்சநேயா என்னுடைய பரம பக்தனா இருக்க, நீ எப்படி என்ன ஃபீல் பண்ற? நமக்குள்ள என்னடா அப்படி என்ன நினைச்சு என்ன பார்த்தாலே அவன் கண்ணுல தண்ணி வருது, உன்னை பார்த்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அப்படி என்னடா நமக்குள்ள அப்படின்னு கேட்கிற. அப்போ ஆஞ்சநேயர் வாயை பத்தி சொல்றார், சுவாமி நான் சொல்றேன், நீங்க சில சஜஷன்ஸ் இது பண்ணலாமா அதை பண்ணலாமா என்ன கேட்கிறச்சே,
நான் உங்களுக்கு ஒரு மதியுக மந்திரியா இருக்கேன். ஏண்டா இப்படி பண்ணலாமா அப்படின்ற உரிமையோட கேட்கறச்சே உங்களுக்கு நான் தோழனா நண்பனா இருக்கேன். இதை செய்டா அதை செய்டான்னு எனக்கு நீங்க கட்டளை ஏற்றச்சே நான் உங்களுக்கு சேவகனா இருக்கேன். ஆனா உங்களையே பார்த்துட்டு இருக்கச்சே நானே நீங்கள் ஆயிடுவேன். அது எந்த விதமான மாற்றம் தான் ராமபிராண்டி கட்டி அணைச்சிக்கிறேன். அதுதான் அனன்யபாவம். ரமண பகவான் சொல்றார், என்ன சொல்றார்? அந்நிய பாவத்தின் அவன் அகம் ஆகும், அனன்ய பாவமே உந்தி பெற அனைத்தினும் உத்தமம். ரமண பகவான் சொல்றது ஒரே ஒண்ணுதான், மலைய சுத்து. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உபதேசம், மலைய சுத்து. பிகாஸ் த திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இந்த மலைங்கிறது இட் இஸ் ஓல்டர் தேன் த ஹிமாலயஸ். It is full of the granite, the black granite. The black granite has got the capacity to attract the geomagnetism and radiate it. இதெல்லாம் நான் பார்க்கணும். மூலஸ்தானத்துல பிறகு கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய மூலவர் எல்லாமே done by the made up of the black granite. Black granite gets ionized. அது அபிஷேகம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் கிடையாது. அது மேல பாலாபிஷேகம் பண்றச்ச, பஞ்சாமிரதம் பண்றச்ச, அன்னாபிஷேகம் பண்றச்ச that very source becomes energized. நம்ம வீட்லயே பாருங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை சுவாமிக்கு படைச்சிட்டு ஏதோ ஒரு நல்ல டைம்ல பண்ணு பாருங்க. நீங்க சாதாரணமா சாப்பிடுற சுண்டலும் படைச்சிட்டு பண்ற சுண்டலும் வேறையா, இந்த ருச்சியிலேயே வித்தியாசம் பார்க்கலாம். அது ஏதோ சுகமா இருக்கும் அது சாப்பிடுறச்சு. So the cosmic energy is everywhere. அவர் நம்முடைய ஆண்டவர் they know how to tune and how to tap that. That's what is happening in திருவண்ணாமலை மலையசு. அப்ப என்ன சொல்ற, அந்த அண்ணாமலை வேற இல்லை, நீ வேற இல்லடா. அந்த எனர்ஜி தான் ரமண பகவானுக்கு அண்ணாமலையார் ஒரு தீப்பிழம்பா தான் தெரியுத, அவருக்கு மலையா தெரியல. அது அவரே சொல்லியிருக்கார், எனக்கு ஒரு பெரிய ஒரு லிங்கோத்பவர். நீங்க சிவபெருமான் கோயில சுத்திட்டு வர்றச்ச சுவாமிக்கு நேரா பின்புறம் ஒரு லிங்கம் இருக்கும், அதுக்குள்ள ஒரு ஒளி இருக்கும். ஒளின்னா ஒரு சுவாமி நின்று இருப்பார், அதுதான் லிங்க உத்பவர். இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி தான், அதை உணர்த்தறதான். அப்போ அது சுத்திட்டு வரச்ச அனன்யபாவம், லைட். சூரிய பகவானுக்கு எப்படி கிரணங்கள் இருக்குச்சே, கிரணங்கள் வேறையில சூரிய பகவான். அது போல அலைகள் ஆர்ப்பரித்து கடலின் கரக்கரையில் மோதினாலும் அந்த அலை என்பது அந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி உற்ற கடலின் ஒரு பகுதி. அதான் ஞானம் வந்துருச்சுன்னு அதோட வேற சந்தோஷம். அது போல அனன்யபாவம், அந்நியபாவம்ங்கிறப்ப சுவாமி அதை அனுபவிக்கிறது. அதுதான் விசிஷ்டாத்வைதம், வைணவம். வைணவத்துல முக்கியமானது கைங்கரியம். கைங்கரியம்னு சுவாமிக்கு சேவை பண்றது. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சு வைத்த விரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன் மாநகரதானே. சுவாமி எனக்கு வைகுண்டம் வேண்டாம், வைகுண்ட பாகதியே வேண்டாம். ஏன்னா வைகுண்ட பாகதி ஆயிட்ட நீங்களும் தானே ஒன்னாயிடுவோம். அப்புறம் உங்களை எப்படி தானே சார், எப்பேற்பட்ட தத்துவம் சார். மெய் சிலிர்க்கும், நெஞ்சம் நெகிழும். எப்பவுமே அம்மா குழந்தைய அலங்காரம் பண்ணி அழகுப்பான். ஒரு திருஷ்டி போட்டு வரவு, நம்ம கூட உற்சவரை ஒரு இடத்துல திருஷ்டி போட்டு வைப்போம். அதெல்லாம் நான் பண்ண வந்தேன் அம்பாள் கோவில். ஐயோ அம்மாக்கு திருஷ்டி விழுந்துருமே. அனன்யபாவம், அனன்யபாவம். என் குழந்தைக்கு திருஷ்டி போடப்பட அப்புறம் கட்டி அணிச்சுட்டு ஒன்னா இருக்கச்ச நீ வேற இல்லை நான் வேற. ஆக அந்நியபாவம்ங்கிறப்ப அது ஒரு அழகு. அனன்யபாவம்ங்கிறப்ப அங்க நீங்க இல்ல, யூ ஆர் நாட் தேர். பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா பிரசிஷ். அதுதான் ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத பாவம். எல்லாமே ஒண்ணுதான். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய சக்தி. அதே புத்தர் சூன்யம், எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஒரு டம்ளர் வச்சா யூ கேன் சே இட்ஸ் an empty tumbler or the tumbler is full of space. வெற்ற வெளிதானே. ஆக அன்புங்கிற ஒரு உணர்வு வர்றச்ச அத அனன்ய பாவமும் என்ஜாய் பண்ண தெரியணும், அந்நிய பாவமும் என்ஜாய் பண்ணவும் தெரியும். அந்த அந்நிய பாவம்ங்கிறத விசிஷ்டாத்வைத்தம், அனன்ய பாவம் தான் அத்வைத்தம். ரெண்டுமே ஒண்ணு. ஆக ரொம்ப அழகா ரமண பகவான் என்ன சொல்றார், அந்நிய பாவத்தின் அவன் அகம் ஆகும்.
நீங்க கோவில் இருக்கீங்க, நான் கோவிலுக்கு வர்றேன். உங்க அழகை பார்க்கிறேன், உங்களை பூஜை பண்றேன், என்ன நீங்க காப்பாத்துறீங்க. கடைசியில் திருவள்ளுவர் என்ன வர்றாரு? ஏய், அன்பே சிவம் தான்டா, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார், அன்பே சிவமாய் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அனன்யபாவம். சோ அனன்யபாவம் ஆரம்பிச்சு அங்க நீங்க தான் இருக்கீங்க. பீயிங்னஸ், இட்ஸ் ஒன்லி த பீயிங்னஸ். அப்போ இதையும் அனுபவிக்க தெரியணும், அதுல இருக்க தெரியணும். அதுதான் மெடிடேஷன், அதுதான் டோட்டல் ரிலாக்ஸேஷன். இட்ஸ் நாட் an attempt, கான்சென்ட்ரேஷன். அந்த பக்திங்கிறது சந்தோஷம். அப்படியே அந்த ஒரு கடலுடன் சேரக்கூடிய ஆறு, confluence of a river with the beautiful thing. அந்த மாதிரி நம்ம இறைவனுடைய வணங்குறச்ச ரமண பகவான் சொல்றாரு, அந்நிய பாவம் இருக்கணும், அனன்ய பாவம் இருக்கணும். ஆஹா, முருகா, உன்ன மாதிரி அழகு இருக்க முடியுமா? எப்பேற்பட்ட அழகர், எப்பேற்பட்ட அழகு. அதுவும் பழனிமலை முருகனுடைய உச்ச விக்கிரகத்துக்கு இடையான அழகு எதுவுமே கிடையாது. நான் அனுபவிச்சோம். அதான். அதுவும் பௌர்ணமி நிலவுல அந்த இரவுல பௌர்ணமி நிலவு ஜொலி 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 இப்படி வெள்ளத்திட்டு மாதிரி ஜொலிக்கிறச்ச தங்கத்தறி இழுத்துட்டு வருவாங்க. அங்க அழகா குட்டி முருகன் கொடுத்த ஒரு வேலை பிடிச்சி அழகான உச்ச விக்கிரகம் பலமுறை அனுபவித்தவங்க. அப்ப என்னமோ பண்ணும். அந்த சிறு சிறு என்ற காற்று, இரவின் மடி, வெள்ளி தகடு போல ஒளிரக்கூடிய அந்த நிலா, வானத்தில் போகக்கூடிய மேகங்கள், எங்கும் சப்தம் இல்லாமல் நிசப்தமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா, அந்த வார்த்தைகளை கேட்கறச்ச அங்க நீங்க இருக்க மாட்டீங்க, அனன்ய பாவம் ஆயிடும். உங்க கண்களிலிருந்து தாழ வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் ஓதுவார் தம்மை நன்மைக்கு வைப்பது, அது உங்க மனசை நேர்படுத்துது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. அந்த நம்ம மனசு இங்க தறிகட்டு போகாம போக்கஸ் ஆரச்ச, யூ கெட் சோ மச் ஆஃப் எனர்ஜி. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். த எனர்ஜி அது உங்களுக்குள்ளதான் இருந்திருக்கு, உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கு. பெரியவங்க அவ்வளவு அழகா ஹவு டு டேப் தட் எனர்ஜி, ஹவு டு என்ஜாய் யுவர் செல்ஃப். நீங்க கல்யாணத்துக்கு காட்சிக்கு பறிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி கண்ணாடி பண்ண பாக்குறீங்களா, அட்ஜஸ்ட் பண்றீங்களா, ஜோரா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. அது போல அனன்ய பாவத்துக்கு போயிடுறோம் நாம். அங்க நீங்க இல்லை, அந்த இறைவி இயற்கையோட நீங்க கலந்துட்டு இருக்கு. நீங்களே நிலவாகி விடுகிறீர்கள், நீங்களே தென்றலாகி விடுகிறீர்கள், நீங்களே அந்த இரவின் நிசப்தமாகி விடுகிறீர்கள். அங்க நீங்க இல்லை, அங்க இருப்பது அமைதி, ஆழ்ந்த அன்பு, இரண்டற்ற ஒருமித்த நிலை. அதுதான் உண்மையான தன்னைத்தான் அறிதல். அது நமக்கு 24 மணி நேரம் நமக்குள்ள இருக்கு. நீ வேற இல்லை, நான் வேற, எல்லாமே ஒண்ணு. அப்படி இருக்கச்சே நாம தான் கடவுள். கடவுள் நீங்க தனியா கிடையாது. அதை அறிவதற்கு மனித உடல் மிக 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 அவசியமான. இந்த உடல் ரொம்ப முக்கியம், இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். இந்த நாம் குடியிருக்கக்கூடிய இந்த கோவிலாக இந்த உடம்பை தான் பார்த்து கொள்ள வேண்டும், எப்பவுமே இருப்பாங்க. அதுதான் நம்ம பண்ற யோகா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூணுமே முக்கியம். சாதனா, சத்சங், சேவை. சாதனை முக்கியம், இன்னும் பண்ணணும். அதுக்கப்புறமா சத்சங், நம்ம யாரோட பழகணுங்கிறது முக்கியம். பிகாஸ் வாட்டர் எலிமெண்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்போம். அவங்க குணம் நமக்கு வந்துடும். நம்ம நினைச்சுட்டு இருப்போம், நான் கிரேட் தான், யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது, கிடையவே கிடையாது. தானாக மற்றொரு குணம் நோட் பண்ணி யாரோட பழகணும். அப்புறம் சேவை. எனக்கு சந்தோஷத்துல மத்தம் தரணும். பகுத்துள்ள பல்லுயிர் ஓம்புதல் நூல் தொகுத்தவற்றெல்லாம். அப்போ சந்தோஷம் இருந்த நாம தான் சார் கடவுள். அந்த கடவுள் ஆனந்தத்துல பூரணம் பரிபூரணமா இருக்கலாம் சார். ஐ ப்ராமிஸ் யூ, உங்களுக்கு தேவைகள் வீட்டு வாசல தேடி வரும். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல்லுணவே தந்து போர்க்கும் நம் தயாள். அந்த இறைவனுக்கு முதல் மூச்சு கொடுத்த இறைவனுக்கு உன்னை எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியும். அந்த அண்டாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என் தாய், அற்புதமான தமிழ் வார்த்தை. எனக்கு தந்தையுமாக தாயுமாக இருக்கக்கூடிய இறை சக்தியே என் தாய், தோடுடைய செவியன் விட ஏறிய அம்பலவா. அந்த அற்புதமான தோடுடைய செவியன், நீ எனக்கு அம்மா, அதே நேரத்துல அப்பா. ஆக அந்த அனன்ய பாவத்துக்கு போறப்ப அங்க அன்பு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வேற இல்லை, சுதா வேற இல்லை, நான் வேற இல்லை, கிரிஜா வேற இல்லை, நான் வேற இல்லை, பிரீத்தம் வேற இல்லை, நான் வேற இல்லை, சங்கர் சார் வேற, எல்லாமே ஒண்ணு. அந்த ஐக்கிய பாவத்தை போயிட்டோம்னா அனன்ய பாவம். அதுதான் உத்தமம்ட்டு சொல்றாரு. அதை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமா நாம நடைமுறைக்கு கொண்டு வரும்.
நடைமுறைக்கு கொண்டு. இப்போ சப்போஸ் நம்ம போறோம், ரொம்ப ஏழையா இருக்கார், கை நீட்டி ஐயாங்கிற உடனே அந்த அனன்யா பாவம் வரணும். அதுக்காக இருக்கிறது தூக்கி கொடுத்துறது கிடையாது. ஏன்னா உங்க உடல் வேறு, உடல் முக்கியம். உங்களால் அந்த உயிருக்கு அந்த நிலையில் அந்த கணத்தில் எப்படி ஒரு விரிவாக்கத்தை உங்களால் கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்தீங்கன்னா டன். நீங்க தான் கடவுள். அந்த கடவுள் உனக்கு ஒரு வாய்ப்பை தர்றாரு. உனக்குள்ள கடவுளை உணரக்கூடிய வாய்ப்பை மத்தவனுக்கு உதவுறது ஏதோ பெருசா நீங்க பண்றீங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அந்த ஐ மீ மை மைனஸ் குப்பதத்தில் போடும். ஒரு உயிருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த அன்பு சக்தியை, இறை சக்தியை நீங்கள் கனெக்ட் பண்றதுக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, கொடுக்கும் கை தாழ்ந்தும் எடுக்கும் கை உயர்ந்தும் இருக்கும். நான் கொடுக்குறேன்னு கொடுத்தா அங்க ஈகோவா? ஆஹா, இறைவா, ஒரு உயிருக்கு நம்ம சந்தோஷத்தை கொடுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன், இறைவா உனக்கு நன்றி. அப்படி கொடுத்து பாருங்க, உங்களுக்குள்ள தெய்வத்தம் தானா மலரும். நீங்க சந்தோஷமா இருக்கு. உங்களை சுத்தி ஆனந்த அலைகள் தானா உங்களை தேடி எல்லாமே வரும். தேவைகளுக்கு அதிகமாவே கொடுத்துக்கிட்டே இருக்கு. கொடுக்கும் என்றும் தழ அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோர். வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை. இது 4 மலைக்கு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து. சத்தியமான உண்மை. நீங்க யாரையும் மாத்த வேண்டாம். நீங்க அந்த அனன்ய பாவத்துக்கு போங்க, உங்களுடைய சுத்தி எல்லாம் ப்ராமிஸ். அது கெட்டுன்னு போறதுதான் நம்ம சுதர்ஷன கிரியா. அதுக்கு இடையாது எதுவுமே கிடையாது. வாய்ப்புக்கு நன்றி. ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆல்வேஸ் திங்க் தட் யூ ஆர் கிரேட். யூ ஆர் தி லீடர், யூ ஆர் தி பெக்கன் லைட். மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கார் கடவுள், நம்ம குருஜி. அதை செயல்படுத்துவோம், அன்பின் வழியில் செயல். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஹேவ் a great day. Life is love, life is joy, life is enthusiasm. சந்தோஷமா இருங்க, ஆனந்தமா இருங்க. Infect everybody with joy. Jai Guruji.